ये बिल का मकसद सिर्फ मुसलमानों को जलील और रुस्वा करना है, मुसलमानों को दूसरे दर्जे का शहरी बनाने का इनका मकसद है। तो महात्मा गांधी ने क्या किया, उन्होंने उस कानून को फाड़ दिया। तो मैं गांधी की तरह इस कानून को फाड़ता हूं। ये अनकॉन्स्टिट्यूशनल है सर। क्या धमकाना चाहते हो भाई? संसद का कानून है, सबको स्वीकार करना पड़ेगा। வணக்கம். மட்டன், மஸ்ஜித், மங்கள் சூத்ர இது போன்ற வார்த்தைகளை கடந்த 10 ஆண்டுகளாக பல்வேறு முறை கேட்டிருப்பீர்கள். ஒரு நபர் உடுத்தியிருக்கக்கூடிய ஆடையை பார்த்து அந்த நபருடைய ஜாதி என்ன, மதம் என்ன என்கிற அந்த அடையாளத்தை என்னால் கண்டுபிடிக்க முடியும் என்று கூறிய ஒரு நபர் இருக்கிறார். இந்த நாட்டிற்கக்கூடிய தேர்தல் 80 versus 20 என்று கூறக்கூடிய இன்னொரு நபரும் இருக்கிறார். நீங்க எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது, யாரை பாய்காட் செய்யலாம், யாரை பாய்காட் செய்யக்கூடாது, இந்த நாடு யாருக்கு சொந்தம் என்கிற அனைத்து விஷயத்தையுமே கடந்த 10 ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டிருந்திருப்பீர்கள். அதாவது இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக ஒரு துளி கூட ரத்தம் சிந்தாத ஒரு கூட்டம் இந்த நாட்டை ஹிந்து ராஷ்டிரமாக மாற்றப் போகிறோம் என்று சபதம் எடுத்திருக்கிறார்களா? ஆனால் இந்த நாட்டிற்காக ரத்தத்தை மட்டுமல்ல, இந்த நாட்டிற்காக தன்னுடைய அனைத்தையுமே இழந்து நிற்கக்கூடிய ஒரு கூட்டம் இஸ்லாமியர்கள், அவர்களை அடக்கக்கூடிய அனைத்து வேலையுமே ஒரு அமைப்பு பார்த்து வருகிறது. அதில் ஒரு மிகப்பெரிய டைம் பாம் நேற்று வெடித்துள்ளது. பார்லிமெண்ட் வக்ஃப் போர்டு பில் 2025 லோக்சபாவிலிருந்து பாஸ் ஆகியுள்ளது. இன்னைக்கு ராஜ்யசபாவிலிருந்தும் பாஸ் ஆகியுள்ளது. ஆகஸ்ட் 8ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு பார்லிமெண்டில் பிஜேபி அரசாங்கம் இந்த புதிய அமெண்ட்மெண்ட் பில்லை டேபிளில் எடுத்து வைத்த அடுத்த நிமிடத்திலிருந்தே இந்த எதிர்குரல் வெடிக்க தொடங்கிவிட்டது. அதாவது இஸ்லாமியர்கள், மைனாரிட்டிகளை அடக்குவது மட்டுமல்ல, பிஜேபியுடைய மிகப்பெரிய கேம் பிளான் வக்ஃப் போர்டு கையில் இருக்கக்கூடிய ஏராளமான நிலத்தை அபகரித்து தன்னுடைய நண்பர்களுக்கு அல்ல அரசாங்கம் அதை வைத்து பல்வேறு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்களுக்கு, கார்ப்பரேட்களுக்கு கொடுக்க போகிறது என்ற ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் இதை வைத்து இஸ்லாமியர்களை இரண்டாக பிளந்து போட் அரசியலை செய்யக்கூடிய வேலையையும் பிஜேபி பார்க்க உள்ளது என்கிற பல்வேறு விஷயம். இந்த இடத்தில் 2 தரப்பை சார்ந்த நபர்கள், அதாவது இந்தியா பிளாக், அசசுதீன் ஓவைசி போன்ற தலைவர்கள், அவர்களுடைய ஸ்டாண்ட் இந்த பில் இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது, இஸ்லாமியர்களுக்கு எதிரானது, மைனாரிட்டிகளுக்கு எதிரானது. ஆனால் அரசாங்கத்தை ஆதரவு கொடுக்கக்கூடிய நபர்கள், அரசாங்கம் எடுத்து வைக்கக்கூடிய விஷயம் வக்ஃப் பில்ல இருக்கக்கூடிய பல்வேறு தவறுகளை திருத்தி, இஸ்லாமியர்களுக்கே எதிராக இந்த வக்ஃப் போர்டு பில் இருக்கிறது, வக்ஃப் போர்டு இருக்கிறது, அதை திருத்தி அங்க இருக்கக்கூடிய நிலங்களை இஸ்லாமியர்களுடைய நலத்திற்காகவே நாங்க பயன்படுத்த உள்ளோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய வக்ஃப் போர்டு அது இஸ்லாமியர்களுக்கே எதிராக உள்ளது. அதனால் இந்த திருத்த மசோதா. இப்ப இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தை நீங்க ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியில் உங்களுக்கு புரியும் யார் பக்கம் நியாயம் இருக்கிறது, யார் பக்கம் அநியாயம் இருக்கிறது. அதாவது வக்ஃப் போர்டு பில் சரியானதா அல்ல தவறானதா என்கிற இந்த விஷயத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அசசுதீன் ஓவைசி AIMIM உடைய தலைவர் என்ன பேசினார், அதை முதலில் பார்த்து விடுங்கள். कहना चाह रहा हूं स्पीकर साहब, ये बिल का मकसद सिर्फ मुसलमानों को जलील और रुस्वा करना है, मुसलमानों को दूसरे दर्जे का शहरी बनाने का इनका मकसद है। सर अगर आप हिस्ट्री को पढ़ेंगे तो महात्मा गांधी उस वक्त के व्हाइट अफ्रीका में सफेद फार्म अफ्रीका के कानून को महात्मा गांधी ने कहा था कि ये मेरा कॉन्शियंस इसको मानता नहीं है, मैं इस कानून को कबूल नहीं करता हूं। तो महात्मा गांधी ने क्या किया, उन्होंने उस कानून को फाड़ दिया। तो मैं गांधी की तरह इस कानून को फाड़ता हूं। ये अनकॉन्स्टिट्यूशनल है सर. அசசுதீன் ஓவைசி பேசியதை நீங்க கேட்டீர்கள். அதாவது மகாத்மா காந்தியை மையப்படுத்தி அவர் என்ன செய்தாரோ அதை தான் இன்னைக்கு நான் செய்கிறேன் என்று, அதாவது சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய வெள்ளை நிற நபர்கள் கருப்பு நிற நபர்களை எப்படி அடக்கினார்கள் என்கிற அந்த விஷயத்தை, அதற்கு எதிராக ஒரு சட்டமே கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அந்த சட்டத்தை கிழிச்சு போட்ட நபர் மகாத்மா காந்தி. அதே போன்று இன்னைக்கு இந்த சட்டத்தையும் நான் மதிக்க மாட்டேன், இதை நான் கிழிச்சு தூக்கி வீசுகிறேன் என்ற அந்த விஷயத்தை அவர் எடுத்து வைக்கிறார். இவரை தொடர்ந்து ஆளும் கட்சியான பிஜேபியை சார்ந்த நபர்கள்,
यहां एक सदस्य ने तो कह दिया, एक सदस्य ने कह दिया माइनॉरिटी इस कानून को स्वीकार नहीं करेगी। क्या धमकाना चाहते हो भाई? संसद का कानून है, सबको स्वीकार करना पड़ेगा। स्वीकार नहीं करेंगे मतलब क्या है? कैसे बोल सकते हैं कोई? அமித்ஷா பேசிய வார்த்தை இது இந்த நாட்டின் சட்டம், பார்லிமெண்ட்ல இருந்து பாஸ் ஆன சட்டம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே இதை ஏற்றுக்கொண்டே தீர வேண்டும். எப்படி நீங்க இந்த சட்டத்தை என்னால் மதிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறலாம் என்கிற அவருடைய ஆவேசம். ஆனால் இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை இன்னொரு ஆங்கிளில் நீங்க பார்க்க வேண்டும். The current Waqf board system is broken, is unfair. Muslim too, it's uncontrolled mess. அமித்ஷாவுடைய வார்த்தை. இப்ப இருக்கக்கூடிய வக்ஃப் போர்டு அது ஒரு உடைந்த சிஸ்டமாக இருக்கிறது, இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிறது. இதை கண்ட்ரோல் செய்ய முடியவில்லை. அதற்காக தான் இந்த ஒட்டுமொத்த வக்ஃப் போர்டு புதிய பில். விவகாரம் எங்க? ரயில்வே, ராணுவம் இதற்கு அடுத்தபடியாக, அதாவது மூன்றாவது இடத்தில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அதிக நிலம் இருக்கக்கூடிய போர்டு வக்ஃப் போர்டு. 8.7 lakh ப்ராப்பர்ட்டிஸ், 8,70,000 சொத்துக்கள், 9.4 லட்சம் ஏக்கர் வக்ஃப் போர்டிடம் இருக்கிறது, ஒபிஷியலாக இருக்கிறது. ஆர்மி, ரயில்வே, அப்புறம் வக்ஃப் போர்டு. நேற்று மதியம் ஒரு 12 மணி அளவில் கிரண் ரிஜிஜு மைனாரிட்டி அஃபேர் மினிஸ்டர் இந்த புதிய பில்லை டேபிளில் எடுத்து வைக்கிறார். இதில் பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயம், புத்திஸ்ட் மதத்தை சார்ந்த நபர் கிரண் ரிஜிஜு. அருணாச்சல் பிரதேசில் அவரே ஒரு மைனாரிட்டி சமுதாயத்தை சார்ந்த நபர். 1971 ஆண்டு பிறந்த அமைச்சர். ஆங்கிலத்தில் மிக பிரபலமாக பேசக்கூடிய இந்த நபர். ஆனால் இந்த வக்ஃப் போர்டு பில்லை எடுத்து வைக்கும் போது ஹிந்தியில் பேசினார். 1995 ஆண்டு வக்ஃப் போர்டு பில் கொண்டு வரப்பட்டது. அதை மாற்றி இப்போ புதிய பில் 2025 ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இது இரண்டிலும் இருக்கக்கூடிய இந்த வித்தியாசங்களை முதலில் பார்த்து விடலாம். 1995 ஆக்ட் என்ன சொல்லுறது? வக்ஃப் போர்டில் யார் வேணாலும் தன்னுடைய சொத்தை கொடுக்கலாம், டொனேட் செய்யலாம். 2025ல இருக்கக்கூடிய இப்போ புதிய அமெண்ட்மெண்ட், புதிய மாற்றங்கள், நீங்க இஸ்லாமியர்களாக இருக்கணும், இஸ்லாமியத்தை 5 வருடம், குறைஞ்சபட்சம் 5 வருடம் நீங்க பிராக்டிஸ் செய்யணும். தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள், மனைவி, அவர்களுக்கெல்லாம் சொத்துக்களை கொடுத்ததற்கு அப்புறம் நீங்க மீதம் இருந்தால் அதை வக்ஃபிற்கு டொனேட் செய்யலாம். நினைக்கும்படி நீங்க டொனேட் செய்யக்கூடாது. அடுத்த இஷ்யூ என்ன? 1995ல இருக்கக்கூடிய சட்டம், வக்ஃபோடைய ப்ராப்பர்ட்டி வக்ஃப் போர்டு தான் டிசைட் செய்யும். ஆனால் இந்த இடத்துல வக்ஃப் கையில் இருக்கக்கூடிய அந்த அத்தாரிட்டியை பறித்து விட்டது இந்த புதிய சட்டம். இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா வக்ஃப் போர்டுடைய கவுன்சில், இதுலயும் ஒரு சில மாற்றங்கள் நடக்கிறது. 1995 ஆண்டு இருக்கக்கூடிய அந்த வக்ஃப் போர்டு கவுன்சில்ல வெறும் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் போர்டு மெம்பர் ஆக இருக்க முடியும். புதிய பில்லில் 22 நபர்கள், 22 மெம்பர்ஸ் இந்த குழுவில் இருக்கலாம். அதில் 10 நபர்கள் இஸ்லாமியர்கள். அந்த 10லும் நீங்க பார்த்தீர்கள்னா 2 பெண்களை கட்டாயப்படுத்தி இருக்கிறார்கள், 4 நான் முஸ்லிம்ஸ், 3 எம்பிக்கள், 2 முன்னாள் நீதிபதி. அனைவருமே சேர்த்தீர்கள்னா 22 நபர்கள். அதாவது 22 10 பேர் மட்டும்தான் இஸ்லாமியர்கள், மீதம் இருக்கக்கூடிய 12 நபர்கள் நான் முஸ்லிமாக இருக்கலாம் என்கிற இந்த எதிர்கேள்வி. இரண்டாவது பக்கம், ஸ்டேட் வக்ஃப் போர்டுக்கும் ஒரு விதிமுறைகளை அமைச்சிருக்கிறார்கள். 11 நபர்கள் கொண்ட இந்த குழு. இதில் 3 பேர் நான் இஸ்லாமியர்களாக இருக்கலாம். 3 பேர் நான் இஸ்லாமியர்களாக இருக்கலாம். அதாவது ஸ்டேட் வக்ஃப் போர்டில் இருக்கக்கூடிய நபர்களிலும் நான் இஸ்லாமியர்கள், நான் முஸ்லிம்ஸ்களை திணிக்கக்கூடிய இந்த வேலையை பார்க்கிறார்கள். இதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர்கள் கூறுகிறார்கள். இது மட்டுமல்ல, ஆடிட் ஆஃப் வக்ஃப் போர்டு, வக்ஃப் போர்டுடைய அக்கவுண்ட்ஸை யார் பார்க்கலாம்? இதற்கு முன்பு இருந்த சட்டத்தை நீங்க பார்த்தீர்கள்னா ஸ்டேட் கவர்மெண்ட் குட் ஆடிட். எந்த மாநிலத்தில் ஒரு சொத்து இருக்கிறதோ அந்தந்த, இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாடு, டெல்லினா டெல்லி, மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா, அங்க இருக்கக்கூடிய மாநில அரசாங்கங்கள் இதற்கான ஆடிட்டை செய்யலாம். இப்போ புதிய பில்லில் சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் ஆடிட் ஆர் ஆர்டர் சிஏஜி டு டெசிக்னேட்டட் ஆஃபீஸர். சிஏஜி ரிப்போர்ட் தயாரிக்கலாம், மத்திய அரசாங்கம் அதற்கான ஆடிட் செய்யலாம். இது போன்ற பல்வேறு விஷயங்கள்.
ட்ரிபுனல்லையும் பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது. வக்ஃப் ட்ரிபுனல் டெசிஷன் ஆர் த ஃபைனல், அதாவது ஒரு வக்ஃப் போர்டில் ஒரு முடிவு எடுத்து விட்டால் இதுதான் ஃபைனலான முடிவு. ஹைகோர்ட் வேணா சூமோட்டோ முடிவெடுத்து அவர்கள் ஒரு வழக்கை நடத்தலாமே ஒழிய யாருமே வக்ஃப் போர்டுக்கு எதிராக வழக்கை போட முடியாது, கிரீவன்ஸை எடுத்து காட்ட முடியாது. இப்போ புதிய பில்லில் ட்ரிபுனல் கேன் டிசைட் கேன் பி அப்பீல்டு இன் த ஹை கோர்ட் வித்தின் 90 days. ஒரு சொத்து பிரச்சனை வருகிறது, அந்த சொத்து பிரச்சனையை வைத்து 90 நாட்களுக்குள்ள நீங்க ஹை கோர்ட்டில் போய் தன்னுடைய வழக்கை தொடங்கலாம். இப்போ 2025 பில்லில் என்னெல்லாம் சாதகமாக இருக்கிறது, எல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்கிறது, அதை நீங்க பாருங்கள். அதற்கு பின்பு எதிர்க்கட்சிகளுடைய கேள்வியும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். ரெஸ்ட்ரிக்டட் வக்ஃப் கிரியேஷன், அதாவது வக்ஃபோடைய கிரியேஷன்ல ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்து விட்டார்கள். நான் ஏற்கனவே கூறியபடி 5 வருடம் நீங்க இஸ்லாமியத்தை ஃபாலோ செய்யணும், உங்களுடைய குடும்பங்களுக்கு நீங்க சொத்தெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க மீதம் இருந்தால் கொடுக்கலாம் போன்ற விஷயங்கள். ரிமூவல் ஆஃப் வக்ஃப் பை யூசர், அதாவது மாஸ்க் இல்ல மற்ற இடங்கள் வக்ஃபுக்கு அடங்கி இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களை, ப்ராப்பர்ட்டிஸ்களை இந்த பில்லை வைத்து நீக்கலாம். அதில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்களை மத்திய அரசாங்கம் பார்க்கலாம். கவர்மெண்ட் ஆஃப் ஓவர்சைட் இன் டிஸ்பியூட்ஸ், டிஸ்பியூட்டட் இடங்களை கவர்மெண்ட் அந்த டிஸ்பியூட்களை கண்காணிக்கும். அதோடைய கண்காணிப்பில் தான் இந்த டிஸ்பியூட் மேட்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகும். எக்ஸ்க்ளூசிவ் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி லேண்ட் cannot be declared as வக்ஃப். எந்த ப்ராப்பர்ட்டி வேணாலும் இது வக்ஃப்க்கு சொந்தம் என்று நீங்கள் கூற முடியாது. இது போன்ற கிளாஸ்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சிலில் நான் ஏற்கனவே கூறியபடி 22 மெம்பர்ஸ்கள், அதில் 10 பேர் இஸ்லாமியர்கள், 12 பேர் யாரா கூட இருக்கலாம். அதில் எம்பிக்கள் இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார்கள், முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸ் நீதிபதிகள் இருக்கிறார்கள், இது போன்ற பல்வேறு நபர்கள். சென்ட்ரலைசேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், இதற்கு முன்பு நீங்கள் பார்த்தீர்கள்னா வக்ஃபோடைய ப்ராப்பர்ட்டி அதை ரெஜிஸ்டர் செய்ய தேவையில்லை என்று கூறுவார்கள். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய புதிய சட்டப்படி வக்ஃபோடைய ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் கூட அதை நீங்கள் ரெஜிஸ்டர் செய்தே தீர வேண்டும். பல்வேறு விஷயங்கள். இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை நீங்கள் பார்த்தீர்கள், அரசாங்கம் கொண்டு வந்த இந்த புதிய பில் பிரகாரம் டிரான்ஸ்பரன்சி இருக்கும் என்று கூறியிருக்கிறார்கள், இன்க்ளூசிவிட்டி இருக்கும் என்று கூறியிருக்கிறார்கள், கவர்மெண்டோடைய கண்ட்ரோல் இருக்கும் என்று கூறியிருக்கிறார்கள், லீகலாக பல்வேறு கிளாரிட்டி கிடைக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். இது இந்த பில்லை சப்போர்ட் செய்யக்கூடிய விஷயங்கள். ஆனால் இந்த பில்லை எதிர்க்கக்கூடிய நபர்கள் எதற்காக எதிர்க்கிறார்கள் அதையும் நீங்க பார்க்க வேண்டும். கன்சர்ன் என்ன? நான் முஸ்லிம் இன் சென்ட்ரல் வக்ஃப் போர்டு, நான் முஸ்லிம்ஸ் எதற்காக சென்ட்ரல் வக்ஃப் போர்டில் வருகிறார்கள், அதே போன்று ஸ்டேட் வக்ஃப் போர்டிலும் எதற்காக நான் முஸ்லிம்ஸ்களை நீங்க இன்வால்வ் செய்கிறீர்கள். இது ஒரு மதத்தின் அடையாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதில் எதற்காக நான் முஸ்லிம் இருக்க வேண்டும் என்கிற அந்த கேள்வி அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். ஆர்குமெண்ட்: வக்ஃப் இஸ் a religious institution rooted in Islamic law. ஷரியத் லா படி இந்த அமைப்பு நடக்கிறது. எதற்காக இந்த விஷயம்? அசசுத்தீன் ஓவைசி இதற்கான இன்னொரு எக்ஸாம்பிளை கொடுத்திருக்கிறார். வக்ஃப் பர்பாத் பில், அதாவது வக்ஃப் உடைய ஒரு கேவலமான பில்லை தான் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. இஸ்லாமியர்களுடைய கண்ட்ரோல் இல்லாமல், இஸ்லாம மதத்தை சார்ந்த ஒரு விஷயத்தை இஸ்லாமியர்களுடைய கண்ட்ரோலை இல்லாமல் ஒரு பில்லை நீங்க கொண்டு வந்தீர்களா, அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? லாஸ் ஆஃப் வக்ஃப் போர்டு பவர், அது கன்சர்ன் இல்லலாம். வக்ஃப் போர்டில் இருக்கக்கூடிய நபர்கள் இண்டிபெண்டான நபர்களாக இருந்தார்கள். இப்போ அரசாங்கத்துடைய இன்வால்மெண்ட் பிரகாரம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், எம்பிக்கள், இது போன்ற பல்வேறு நபர்கள் உள்ள வந்து விட்டால் அந்த கண்ட்ரோலை நாங்கள் இழந்து விடுவோம். இதை தாண்டி த்ரெட் டு வக்ஃப் ப்ராப்பர்ட்டி, நான் ஏற்கனவே கூறியபடி கிட்டத்தட்ட 9 லட்சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு வக்ஃபின் பேரு. அப்போ அத்தனை ப்ராப்பர்ட்டிகளிலும் நாளைக்கு எது வேணாலும் சொல்லலாம், இது டிஸ்பியூட்டட் லேண்ட், இது அரசாங்கத்திற்கு சொந்தம், இது இந்த நபருக்கு சொந்தம் என்று ஒரு டிஸ்பியூட்டை கொண்டு வந்து அந்த ப்ராப்பர்ட்டிகளை அரசாங்கம் ஏற்றுக்கொள்வதற்கான பல வழிகள் இருக்கிறது. அதுவும் ஒரு த்ரெட். டிஸ்கிரிமினேஷன் அண்ட் கான்ஸ்டியூஷன் கன்சர்ன், இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா யார் எப்ப வேணாலும் வக்ஃபிற்கு தன்னுடைய நிலத்தை கொடுக்கலாம், ஹிந்து முஸ்லிம் யாராக இருந்தாலும் கொடுக்கலாம் என்கிற ஒரு சட்டம் இருக்குது. இப்போ நீங்க கண்டிப்பாக இஸ்லாமியராக மட்டும்தான் இருக்க வேண்டும், அதுவும் 5 வருடம் இஸ்லாமியராக நீங்க பிராக்டிஸ் செய்தால் மட்டும்தான் இந்த இடத்தில் நீங்க உங்களுடைய ப்ராப்பர்ட்டி கொடுக்கலாம் என்கிற பல்வேறு கிளாஸ்களை நீங்க கொடுத்திருக்கிறீர்கள். இது அனைத்தையுமே தாண்டி எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசிய இன்னொரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன்.
to weaken the constitution, confuse people, divide society and take away the minority rights. கொகோய், காங்கிரசின் தலைவர் கொகோய் பேசிய வார்த்தை. மைனாரிட்டிகள் கையில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை பறிப்பதற்காக இந்த புதிய பில்லை கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்போ இந்த பில்லுக்கு பின்னாடி அரசியல் நோக்கமும் இருக்கிறது. அதையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். என்ன, எப்படி இந்த பில் பாஸ் ஆனது, ஃபர்ஸ்ட் அதை பார்த்து விடலாம். லோக்சபாவில் இருக்கக்கூடிய மொத்த சீட்டுகள் 543, ஒரு சீட் வேக்கண்டாக இருக்கிறது, அதனால் 542. அப்போ இந்த பில்லை பாஸ் செய்வதற்காக தேவைப்பட்ட ஓட் 272. இப்போ என்டிஏ கூட்டணியிடம் இருக்கக்கூடிய ஓட், பிஜேபியிடம் 240, டிடிபியிடம் 16, ஜேடியுவிடம் 12, சிவசேனா ஷெண்டே குரூப் 7, எல்ஜேபி ஒரு 5. இதில் நீங்க பார்த்தீர்கள், எல்ஜேபி, ஜேடியு அண்ட் டிடிபி 3 பேருமே மிக முக்கியமாக இருந்தார்கள் இந்த ஓட் ஷேர். காரணம், அவர்கள் கிடைக்கக்கூடிய இஸ்லாமிய ஓட்டுக்கள். பீகாரில் மிகப்பெரிய அளவில் இஸ்லாமிய ஓட்டு. டிடிபிக்கு அந்த ஓட்டு அவ்வளவா தேவையில்லை. இன்னும் 4 ஆண்டுகள் இருக்கிறது ஆந்திராவில் மீண்டும் ஒரு முறை தேர்தல் வருவதற்காக. அதுக்குள்ள அவர் மேனேஜ் பண்ணியிருப்பார். ஆனால் இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா ஜேடியு, எல்ஜேபி 2 பேருமே இன்க்ளூடிங் டிடிபி வக்ஃப் போர்டுக்கு சப்போர்ட்டாக தான் ஓட்டு போட்டிருக்கிறார்கள். ஆக மொத்தம் 293 ஓட்டு என்டிஏ பிளஸிற்கு கிடைத்திருக்கிறது. எதிரில் இருக்கக்கூடிய இந்தியா பிளாக் காங்கிரஸிடம் 99 ஓட்டு, சிவசேனா உத்தவ் டாக்கரே அந்த தரப்பில் 9, என்சிபி சரத்பவார் குரூப் 8, சிபிஐஎம் 4, ஆர்ஜேடி 4, டிஎம்கே 22, டிஎம்சி 28, சமாஜ்வாதி பார்ட்டி 37 எம்பிக்கள். எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்தால் 235. அதாவது இது ஏற்கனவே தெரிந்த விஷயம்தான், இந்த பில் எப்படியாவது பாஸ் ஆகிவிடும். ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அரசியல் நோக்கத்தை நீங்க பார்க்க வேண்டும். பிஜேபி கண்ணோட்டத்தில் அவர்களுக்கு என்ன லாபம், பிஜேபியோட கேம் பிளான், உண்மையான கேம் பிளான் என்ன? இஸ்லாமர்கள் நீங்க பார்த்தீர்கள்னா ஷியா, சுன்னி, இதை தாண்டி பஸ்மதா என்கிற ஒரு குரூப் அண்ட் பொஹரா முஸ்லிம் என்கிற இன்னொரு குரூப் இருக்கு. அதாவது இஸ்லாமியர்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு மைனாரிட்டி, அதை இவர்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள். ஷியா அண்ட் சுன்னி. சுன்னி இஸ்லாமியர்கள் அதிகமாக, ஷியாஸ், பஸ்மதா அண்ட் பொஹரா. இவர்களை பிரித்து விட்டால் அங்கே இருக்கக்கூடிய ஓட் ஷேர் பிரியும். அதாவது இந்த வக்ஃப் போர்ட் பில்லை கொண்டு வரும்போது இவர்களுக்கு ஒரு பக்கத்தில் நியாயம், லாபத்தை கொடுப்பதாக நாங்கள் காட்டினோம்னா அந்த ஓட் பேங்க் எங்களுக்கு வரும் என்கிற ஒரு, முக்கியமாக பொஹரா அண்ட் பஸ்மதா முஸ்லிம்ஸ் அந்த கம்யூனிட்டிக்குள்ள ஓட். ரெண்டாவது நீங்க பார்த்தீர்கள்னா மைனாரிட்டின்னு நீங்க பார்க்கும்போது முஸ்லிம், கிறிஸ்டின் அண்ட் சீக்காக இருப்பார்கள். அவர்களுடைய ஓட் எப்பவுமே நீங்க பார்த்தீர்கள் அதிகமாக பிஜேபிக்கு எதிராக இருக்கும். ஆனால் இந்த முறை இந்த வக்ஃப் போர்டுக்கு ஆதரவாக பஞ்சாபில் இருக்கக்கூடிய சீக்கியர்கள், கேரளாவில் இருக்கக்கூடிய கிறித்துவர்கள் வக்ஃப் போர்டு சரி என்று, அதாவது புதிய 2025 பில் சரி என்று கூறினார்கள். அதை வைத்து இந்த பிரிவினையை இன்னும் ஆழப்படுத்தலாம். அதுவும் ஒரு ஆங்கிள். இன்னொரு விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள்னா பிஜேபி தன்னுடைய ஹிந்து பேஸை இன்னும் ஆழமாக ஐடென்டிஃபை செய்வதற்காக இது போன்ற சட்டங்களை கொண்டு வருவதாகவும் ஒரு விஷயம் வெளிவருகிறது. அகிலேஷ் யாதவ் இதே விஷயத்தை எடுத்து வைத்தார். அதாவது வக்ஃப் போர்ட் பில்லை பற்றி அதிகமாக பேசவில்லை. அவருக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் கும்பமேளா, ஹிந்துத்வா, இது போன்ற விஷயங்களை பற்றி அதிகமாக அவர் பேசினார். இதை தாண்டி வக்ஃப் போர்டுடைய லேண்ட், இஸ்லாமியர்கள் இன்னைக்கும் ஏழையாக இருக்கிறார்கள், இவ்வளோ நிலம் இருந்து அவர்களுக்கு என்ன லாபம் என்று அமித்ஷா அவர்கள் கூறினார். அதே கேள்விதான் அவருக்கும் திருப்பி கேட்கப்படுகிறது. இந்த நாட்டில் எத்தனையோ கோவில்கள் இருக்கிறது, எத்தனையோ கோவில்களுக்கான நிலம் இருக்கிறது, எத்தனையோ கோவில்களில் கோடி கோடி ரூபாயாக ஒவ்வொரு நாளும் கொட்டி கிடக்கிறது. அப்போ ஏன் இந்துக்கள் ஏழையாக இருக்கிறார்கள்? ஏன் ஹிந்து மதத்தில் இத்தனை குழப்பங்கள் இருக்கிறது? ஏன் அந்த பணத்தை வைத்து ராமர் கோவிலுக்காக நீங்க எத்தனையோ கோடி ரூபாய் செலவழித்தீர்கள், ஏன் அந்த பணத்தை எடுத்து ஹிந்து ஏழை குழந்தைகளை அப்லிஃப்ட் செய்வதற்காக நீங்க அந்த பணத்தை செலவழிப்பதில்லை என்கிற இந்த கேள்வி. இது போன்ற பல்வேறு கேள்விகள். அதாவது பிஜேபியுடைய நோக்கம் ஓட் பேங்க் மட்டும் தானா, அல்ல அங்க இருக்கக்கூடிய நிலமுமா? இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்கள் தன்னுடைய ஆதிக்கத்தை தன் வழியாகவே, அதாவது நாங்கள் சொல்லுவதுதான் சட்டம், எங்கள் கையில் தான் இந்த அனைத்து பவருமே இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் வேற யாருமே இதற்குள் மூக்கை நுழைக்க கூடாது என்கிற அந்த விஷயம் சரியா? ஒரு இஸ்லாமிய மத அடையாளத்தை கொண்ட
ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கான ஃபைட், அதை நீங்க ஆதரவு கொடுப்பீர்களா? அல்ல இது போன்ற சொத்துக்கள் இருக்கும்போது அதில் நடக்கக்கூடிய பல்வேறு அநீதிகளை சரிபார்ப்பதற்காக அரசாங்கத்துடைய இன்வால்மெண்ட் சரியானதா? சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.